கிருஷ்ணமூர்த்தி சொல்லுங்க. எண்ணத்தில் சிக்கலா எண்ணிக்கையில் சிக்கலா? எண்ணிக்கையில் பெரிய சிக்கல் இருக்கு, இல்லைன்னு நாங்கள் சொல்லவே மாட்டோம். ஏதோ இருக்கு. சென்ற முறை எங்கள் தலைவர் ராகுல் காந்தி 41 இடங்கள் முடிவு செய்து வைத்திருந்தார். அந்த நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் அன்னை சோனியா காந்தியை அணுகி திரு சிதம்பரம் மூலியமாக 25 சீட்டு என்று குறைத்து விட்டார்கள். இப்போது மாதிரியா? இப்போது மாதிரியே தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் கையெழுத்து போட்டு விட்டு வந்ததற்கு பிறகு திரு அழகிரி அவர்களையும் திரு குண்டுராவ் அவர்களையும் ராகுல் காந்தி கடுமையாக சாடினார். அதற்கு நீங்கள் சாட்சி. நான் தான் சாட்சி. அதாவது 41 சீட்டு நான் பேசி வைத்திருக்கிறேன், 25 சீட்டுக்கு நீங்கள் எப்படி கையெழுத்து போட்டு விட்டு வருவீர்கள்? என்னை கேட்க வேண்டுமா வேண்டாமா என்று ஒரு கேள்வி கணையை இவர்கள் இருவர் மீதும் போனிலேயே தொடுத்தார். தொடுத்ததோடு மட்டுமல்ல, இன்னொரு வார்த்தை சொன்னார், தமிழகத்திற்கு பிரச்சாரத்திற்கு வரமாட்டேன் என்று சொன்னார். 21 அன்றைக்கி 25 சீட்டு வாங்கினதில் எங்கள் தலைவர் ராகுல் காந்திக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்ததென்றால், நீங்கள் இப்போது குறைத்து கொண்டால்தான் பிஜேபியினுடைய அணியில் இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆதரவு உள்ள பிஜேபி இங்கே கால் ஊன்றக்கூடாது என்று சொன்னதனால் அன்னை சோனியா காந்தி ஏற்றுக்கொண்டது ஒரு வரலாறு. ஆனால் தலைவர் ராகுல் காந்தி கோபப்பட்டதற்கு பின்னால் இந்த முறை பொறுத்து கொள்ளுங்கள், அடுத்த முறை நாங்கள் சரி செய்து கொள்கிறோம் என்றார்கள். அதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். சமாதானப்படுத்தி முடிவு கொண்டுங்க. அப்போ அடுத்த முறை 41 கொடுக்கணுமா வேணாவா? மறுபடியும் நீங்கள் இழுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்போ அதை நாங்கள் ஏற்றுக்க முடியாது. 41 நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். நாங்கள் இல்லைன்னா நீங்கள் வெற்றி பெற முடியாது என்ற கருத்தை நான் ஆணித்தரமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. இல்லைனாலும் பரவாயில்லைங்கிற முடிவுக்கு திமுக வந்து விட்டதாக ஒரு தகவல்கள் வருது. அது முதலமைச்சர் ஸ்டாலினுடைய கருத்து அல்ல. முதல்வர் ஸ்டாலினை நான் முன்னாள் தலைவர் அழகிரியோடு பல முறை சந்தித்திருக்கிறேன். ரொம்ப மென்மையானவர், அன்பானவர், பண்பானவர். காங்கிரஸை விட்டுவிட வேண்டும் என்றும் அவருடைய மனதிலே சிறிதளவு கூட இருக்கும் என்று நான் எண்ணவில்லை. ஆனால் அடுத்த கட்ட தலைவர்கள் இதை பெரிதுபடுத்தி திரு ஸ்டாலின் அவர்களை குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இல்லை என்றால் ஒருவர் உங்களுக்கு பூத்து கமிட்டிக்கு ஆள் இருக்கான்னு கேட்கிறாரு, இன்னொருத்தர் காந்தியை கொண்டு போய் நான் தான் படுக்கையிலேயே படுக்க வச்சேங்கிறாரு. 48 தான் திமுகவே தோன்றுச்சு, 48 காந்தி இறந்தே போயிட்டாரு. அவரை கொண்டு போய் கட்டில் படுக்க வச்சேன்னு ஒரு திமுக முன்னாள் மத்திய அமைச்சர் சொல்றாரு. ஏசி அறை இல்லாமல் காமராஜர் தூங்க மாட்டாருன்னு இன்னொருத்தர் சொல்றாரு. எங்கள் தொண்டர்கள் மனக்கொதிப்பில் இருக்கிறார்கள். அவர்கள் மனப்புண்ணுக்கு நாங்கள் மருந்து போட வேண்டும் என்றால் 41 சீட்டு அவசியம் தேவை. சீட் இருந்தால் மனப்புண்ணுக்கான அந்த கிளேசங்கள்லாம் மறைஞ்சு சரியாயிருமா? அப்படி இல்லைங்க. சீட்டுன்னா எங்களுக்கு உண்டான அதிகாரம் வேணும், ஆட்சியில் பங்கு வேண்டும். எங்களுடைய மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் மிக தெளிவாக சொல்கிறார். எல்லா கருத்தையும் மிக தெளிவாக ஆழமாக ஆணித்தரமாக பதிவு செய்கிறார். அவர் தான் உள்ளேயே அனுமதிக்கலையே, அவர் தான் வேணாட்டாங்க. அவங்க நாங்கள் மேலிட பொறுப்பாளர் தாங்க எப்பவுமே எங்களுக்கு முக்கியம். இவங்க அண்ணா அனுமதிக்கிறது இல்லை. இவங்க வேணான்னு என்ன சொல்றது? காங்கிரஸை நாங்கள் தோளில் தூக்கி சுமந்தோம் என்று 2 கழகங்களும் சொல்லி காங்கிரஸை நீங்க காலி பண்ணிட்டீங்க. காங்கிரஸுக்கு 1989 அதிமுக 27, அம்மையார் ஜெயலலிதா இருந்தபோது காங்கிரஸ் 26. அம்மையார் ஜெயலலிதா எதிர்கட்சி தலைவராக இருந்தார்கள். ஆனால் ஒரு இடைத்தேர்தல் வந்தபோது காங்கிரஸ் வெற்றி பெற்று விட்டது. சமமாக இருந்தோம். அம்மையார் ஜெயலலிதா எதிர்கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார் என்று நாங்கள் அன்னைக்கு கலைஞர் தயாராக இருந்தார் எதிர்கட்சி எங்களுக்கு கொடுப்பதற்கு. நாங்கள் தான் பரவாயில்லை என்று விட்டு கொடுத்து விட்டோம். ஆகவே எங்களை குறைத்து மதிப்பிடாதீர்கள். 2006 அவங்க தயாராக தானே இருந்தாங்க. யாரு? அம்மையார் காங்கிரசுடன் கூட்டணி வைக்க தயாராக இருந்தாலும் கூட நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் தொடர்ந்த காரணத்தினால் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தான் அப்போ நாங்கள் கூட்டணியில் இருந்தோம். ஆனாலும் நாங்கள் தனித்து நின்னோம். நாங்கள் 26, அம்மையார் ஜெயலலிதா அதிமுக 27 புறா சின்னம், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைத்தது. அவங்களுக்கு எங்களுக்கு ஒரு சீட்டு, இடைத்தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற்றுட்டோம். அதை தான் நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஆகவே எங்களுக்கு வாக்கு வங்கியெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. எங்களுக்கு நான் வேந்தர் டிவி மூலமாக அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்ய விரும்புகிறேன்.
எங்களுக்கென்று தமிழகத்திலே 234 தொகுதியிலே காங்கிரஸ் தனித்து போட்டியிட்டால் 15% வாக்கை நாங்கள் நிரூபித்து காட்டுவோம். நான் சத்தியம் செய்து சொல்லுகிறேன். அவ்வளோ உறுதியா இத்தனை இருக்கு. மொத்தமே வந்து 4.5% வாக்குகள் தான் இருக்கிறதாக வந்து திமுகவுடைய செய்தி தொடர்பாளர்களாக இருக்கிறவர்கள் சொல்லுகிறார். 4% வாக்கு தான் இருக்கு. அதெல்லாம் இருக்கு. ஒரு கூட்டணியில் இருந்துகிட்டு 4% ஏங்க, மரியாதைக்குரிய திரு சீமா அவருக்கு 9% வாக்கா திமுக இருக்க ஒரு அமைச்சர் சொல்றாரு. ஆல் இண்டியா பார்ட்டிங்க, நாங்க உங்க கூட கூட்டணியில் இருக்கிறோம், 4.5% சொல் மனசாட்சி இருக்கு அவருக்கு? மனசாட்சி இருக்கிற எந்த மனிதனும் திமுக உங்களை எதிர்த்து மிக கடுமையாக விமர்சனம் செய்ய சீமானுக்கு 9% வாக்கா? அகில இந்திய பார்ட்டிங்க எந்த ஒரு குக்கிராமத்திற்கு கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் போங்க, இல்ல சார், குக்கிராமத்தில் ஒரு காங்கிரஸ்காரர் இருக்கா? சீமான் அவர்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் ப்ரூவன் ஓட் பேங்க் 8% வாக்கு சதவீதம் இருக்குல்ல சார். அவர் வந்து எல்லா தேர்தலையும் கண்டஸ்ட் பண்ண தானே இருக்கிறாரு சார். கூட்டணி இல்லாமல் 2014 தவிர காங்கிரஸ் எப்போது 34 தொகுதியில நின்று தான் அந்த வாக்கு சதவீதம். நாங்க 25 தொகுதியில நின்று 78% வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்கிறோம். ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் 170 நின்று 71% தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அப்ப யார் பெரியவர்? நீங்களே உங்க முடிவுக்கு விட்டுறேன், நேயர்கள் முடிவுக்கு விட்டுறேன். கிருஷ்ணமூர்த்தி சார், அதாவது சார், மரியாதைக்குரிய பத்திரிகையாளர் பரமன் அவர்கள் 18 சீட்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. வழக்கறிஞர் தமிழ்செல்வன் அவர்கள் 200 சீட்டு திமுக வெற்றி பெற்றுன்னு சொன்னாங்க. திமுக கூட்டணி இதெல்லாம் ஒரு பகல் கனவாகத்தான் நான் பார்க்கிறேன். காரணம், திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது நிறைய அதிருப்திகள் இருக்கிறது என்பதை திரு தமிழ்ச்செல்வன் வழக்கறிஞர் தமிழ்வேந்தன் ஒப்புக்கொள்ள வேண்டும். காரணம், ஒரு ஆட்சி இருந்தால் அந்த ஆட்சியின் மீது அதிருப்தி வருவது என்பது இயல்பு. இப்பொழுது இந்த ஆட்சி பல விஷயங்களில் நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்கள், நான் தமிழ்வேந்தன் அவர்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், முதியோர் பென்ஷன் என்பது முழுமையாக நிறுத்தப்பட்டு விட்டது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். 200 சீட்டு சும்மாலாம் இந்த மந்திரத்தில் மாங்காய் வர வைக்கிற கதெல்லாம் கிடையாது. ஒன்று, எங்களுக்கு 18 சீட்டு கொடுப்பாங்கன்னு திரு பரமன் சொன்னதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அப்படியெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது. காரணம் என்னன்னா, ஒரு மேடையில் வந்து உட்கார்ந்துருக்கோம், 2 காங்கிரஸ் தோழர்கள் அமர்ந்திருக்கிறோம், எங்கள் மனம் புண்படும்படி நீங்கள் பேசக்கூடாது. இல்லை, அந்த மாதிரி அவங்க கொண்டு வந்து நிப்பாட்டிடுவாங்களான்னு கேட்குறேன். எப்படிங்க நிப்பாட்ட முடியும்? இந்தியா கூட்டணிக்கு நான் இப்போ கேட்குறேங்க அவர்கிட்ட, 18 சீட்டு தான் கொடுப்பாங்க. எங்கள் 8 நாடாளுமன்ற பெண் உறுப்பினர்கள் பிரதமரை தாக்க போனார் என்று ஒரு கருத்தை சொன்னார். பிரதமரை யாராவது தாக்க போவாங்களா? அவ்வளவு மூளை கட்டவங்களா எங்க எம்பிங்க? பெண் எம்பிக்கள், எங்க பெண் எம்பிக்கள் அறிவாளிகள் தான். ஆனால் இதே மன்மோகன் சிங் அவர்களை நேரடியாக அட்டாக் செய்து பேப்பரெல்லாம் கிழிச்சு போட்டாங்க. அந்த வரலாறு இருக்கு. ஆகவே அந்த நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுக்கு குரல் கொடுக்க கூட இல்லை அப்படின்றதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். திரு TR பாலு அவர்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் வைத்து ராகுல் காந்தியை நேரடியாக பார்த்து, நீங்க அவையை முடக்குவதனால் நாங்கள் பேச முடியவில்லை என்றாரு. எப்படிங்க இதெல்லாம் சரியா இருக்கும்? நாங்கள் கூட்டணியில் நாங்கள் தான் தர்மத்தை காப்பாற்றணும்னா நீங்க தர்மத்தை காப்பாற்ற மாட்டீங்களா? 8 பேரை நீக்கினாங்க பார்ட்டியிலேருந்து. அதில் 7 பேர் காங்கிரஸ்காரு, ஒரே ஒரு சு வெங்கடேசன் கம்யூனிஸ்ட், ஒரே ஒரு திமுக MP கூட நீக்கப்படலையே. ஏன் நீக்கப்படல? ஏன் நீங்க குரல் கொடுக்கல? எங்களுக்காக நீங்க குரல் கொடுக்க வேணாம், நாங்க உங்களுக்கு குரல் கொடுத்துக்கிறோம். நாடாளுமன்றத்தில் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் குறுவை சாகுபடியில் இழப்பு பெரியதாக இருக்கிறது, நீங்கள் நிதி ஒதுக்க வேண்டும் என்று சொல்றார். ஆனால் நீங்க என்ன சொல்றீங்க? எங்களுக்கு நேரம் இல்லை, நீங்கள் அவையை முடக்காதீங்கன்னு நாடாளுமன்ற அவையத்தில் உறுப்பினர்கள் முன்னால் திரு TR பாலு அவர்கள் ராகுல் காந்தி முகத்துக்கு நேரா சொல்றாருன்னா என்னங்க கூட்டணி தர்மம் இது? அப்ப நாங்க கேட்க மாட்டோமா? நீங்க 18 சீட்டு கொடுத்தா வாய்மூடி மௌனியா வாங்கிட்டு போயிடுவோமா? நாங்க அப்படிப்பட்ட நிலையில காங்கிரஸ் இல்லை. நாங்க உயர்ந்த நிலையில இருக்கிறோம். எங்க தலைவர் காமராஜர் 9 ஆண்டுகள் சிறையில் இருந்தது முதலமைச்சராக ஆவதற்காக அல்ல. எங்கள் பண்டிட் நேரு 11 ஆண்டுகள் சிறையில் இருந்தால் பிரதமர் ஆவோம் என்ற நிலை இல்லை. ஆனால் எல்லாத்த விட நீங்க மேலோங்கி ஒரு விஷயத்தை பார்க்கணும். இந்த தேசத்தினுடைய தந்தை மகாத்மா காந்தி அவர்கள் அடுத்த ஜனாதிபதி நீங்களா என்று கேட்டபோது நானா
நான் இல்லை ராஜேந்திர பிரசாத் என்று சொல்லிவிட்டு ஒரு ஏழையின் குடிசையில் போய் உட்கார்ந்த வரலாறு எங்க வரலாறு. சுடுடா சுடுடா என்று பிரகாசம் ஹைகோர்ட் முன்னால சட்டையை கட்டி காமிச்சாம்பார் பிரிட்டிஷ்காரங்கிட்ட. அந்த வரலாறு எங்களுக்கு சொந்தமான வரலாறு. நாங்கள் வீரர்கள். காங்கிரஸ்காரன் என்றாலே கதர் சட்டை மட்டும் போட்டுள்ள வீரமும் எங்களுக்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் ஓகே, ஹிஸ்டரி இதெல்லாம் ஓகே, நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இன்னைக்கான சூழல் என்ன? இன்று திமுகவிடம் காங்கிரஸ் கட்சி தன்னுடைய கூட்டணி வலிமைக்காக எண்ணிக்கைக்காக பேசுகிறதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அதாவதுங்க, எங்களுக்கு 41 சீட்டு டிஎம்கே கொடுக்கணும். கொடுக்கலன்னா 200 சீட்டு இல்லை. நம்முடைய வழக்கறிஞர் சொன்னார்ல, மிக மோசமான விளைவுகள் ஏற்படும் என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆட்சியை பிடிப்பது காங்கிரஸ் இல்லாம முடியவே முடியாது. சில விஷயங்களை பத்திரிகையாளர் பரதன் சொன்னார், மத்திய பிரதேசம் சொன்னார், அங்கெல்லாம் சொன்னார். நீங்களும் சொன்னீங்க ஓட்டிங் மிஷினு. பீகார் மாதிரி ஒரு விஷயத்தை திருப்பி அந்த ஒரு நினைவேலைகள் வந்து செல்லுகிறதா சார்? பீகார்ல ஓட்டுப்பதிவு 11ஆம் தேதி கடைசி. அன்னைக்கு காலையில் வரைக்கும் 10,000 ரூபா பணம் எல்லா பெண்களுக்கு அக்கௌண்ட்டுக்கும் போகுது. பயம், தோல்வி பயம் ஒன்று. ரெண்டாவது, 13ஆம் தேதி ரிசல்ட் எடுக்கிற வரைக்கும் அந்த பணத்தை அவங்களால எடுக்க முடியல சார். அது வந்து எதிர்கட்சியில் நடந்தது. நான் என்ன கேட்கிறேன், ஒரு தேஜஸ்வி யாதவ் கூட ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தையோ, நாம இத்தனை தொகுதி நிக்க போறோங்கிறதோ, நாம யார் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்ல போறதோ, நாமுடைய முகமா போய் களத்துல வேலை செய்யறதோ, 60 தொகுதியில் நமக்கு கிடைச்ச 5 தொகுதி தானே கிடைச்சது. அந்த சூழல் எப்படி உருவாச்சு? அது எங்க சிக்கலாச்சு? காங்கிரஸ் கட்சியில சிக்கலா, கூட்டணி பேச்சுவார்த்தையில சிக்கலா? நான் உறுதியா சொல்லுவேன், நீங்க அதை ஏத்துக்க மாட்டீங்க. இங்க இருக்கிறவங்க ஏத்துக்கிறாங்களா ஏத்துக்கலையான்றதை பத்தி கவலை இல்லை. தேர்தல் கமிஷன் அவர்களோடு கூட்டணி வைத்திருக்கிறது பிஜேபியோடு என்றதை நான் ஆணித்தரமாக. இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன், டெல்லியில் தேர்தல் ஆணையத்துக்கு கூட போனதில் நானும் ஒரு ஆள். மிஷினை கொண்டாந்து முன்ன வச்சாங்க. எங்களதில் ஒரு எக்ஸ்பர்ட் இருக்கார், இவிஎம். அந்த இவிஎம் சரி, அதை எங்கள் கையில் கொடுங்க, இந்த ஓட்டு அந்த ஓட்டுக்கு மாற்றி காட்டுறேன்னா சத்தியமாக சொல்கிறேன் சார், அந்த தேர்தல் அதிகாரி அந்த ஓட்டிங் மிஷினை எந்த கட்சிக்காரனிடம் கடைசி வரை கொடுக்கவில்லை. சந்தேகத்தை சொல்லுங்கள், தீர்த்து வைக்கிறோம் என்று இப்படிதான் வைத்துக் கொண்டிருந்தார். இப்படி கூட காட்டல. ஆகவே நீங்கள் தேர்தல் கமிஷனோடு கூட்டணி வைத்துக் கொண்டு வெற்றி பெறுகிறீர்கள் என்ற குற்றச்சாட்டு. இப்போ தம்பி அப்துல் ரஹ்மான் சொன்னார். என்ன சொன்னாரு? மகேந்திரபுரத்தில் சார் ஒரே வீட்டில் 4 பேர் தான் இருக்கான், 65 ஓட்டு அங்க போல் ஆயிருக்குங்க. அதை இந்தியா டுடே போட்டு மிக அருமையான கருத்தை பதிவு பண்ணாரு. அப்போ 4 ஓட்டு இருக்கிற இடத்தில் 65 வாக்குகள் பதிவாகிறது என்று சொன்னால் இது தவறு இல்லையா? இதை நாங்கள் கேட்க மாட்டோமா? நீங்க ஓட்டிங்ல தவறு செய்றீங்கன்னு நாங்கள் சொல்லக்கூடாதா? நான் சொல்லுகிறேன், இந்த தடவை பிரதமர் மோடி அவர்கள் வாரணாசியிலே ட்ரெயிலிங் பிகைன் முதல்ல, ஆனால் அங்கேயும் விளையாடிதான் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இந்த முறை கூட ஆட்சி தேர்தல் ஓட்டிங் மிஷினால் வெற்றி தான் அவர்களுக்கு கிடைத்தது. பீகார்ல ஓட்டிங் மிஷின் வெற்றி தான்.